வணக்கம். உங்கள் பாலாஜி எலக்ட்ரிஷியன். இன்னைக்கு என்ன பார்த்தீங்கன்னா, வெட் கிரைண்டர் ஃபால்ட்டுன்னு சொல்லி ஒரு கஸ்டமர் கால் பண்ணியிருந்தாங்க. போய் பார்த்ததுல கிரைண்டர் வந்து ஓடவே இல்ல. வந்துட்டு சைடில் ரைட் சைடில் உள்ள கவர் கழட்டிட்டு பார்த்தா கிரைண்டரோட கெப்பாசிட்டி வந்து டேமேஜ் ஆயிருந்துச்சு. அந்த கெப்பாசிட்டி என்ன கெப்பாசிட்டி இருக்குன்னு பார்த்துட்டு அதே கெப்பாசிட்டி வாங்கிட்டு வந்துட்டோம். வாங்கிட்டு வந்துட்டு அந்த கெப்பாசிட்டரை கட் பண்ணிவிட்டு அதே கெப்பாசிட்டி ஜாயின் பண்ண போகிறோம். பாருங்கள், கெப்பாசிட்டி ஜாயின் பண்ணுறது ஈஸி. கெப்பாசிட்டி வந்து ஹெவி வோல்டேஜ் வந்தாலும் இந்த மாதிரி பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கெப்பாசிட்டர் செக் பண்ணிவிட்டு அந்த கெப்பாசிட்டி ஜாயின் பண்ணிடுங்க. நல்லா ஒரு சைடு ஜாயின் பண்ணிட்டு டேப் அடிச்சிருங்க. நீட்டாக மட்டும் டேப்பு சுற்றிடுங்க ஃபுல்லாக. ரெண்டு சைடுமே அதே மாதிரி டேப் அடிச்சிருங்க. டேப் அடிச்சுட்டு அதில் இப்போ அதோட காடி கொடுத்துருப்பாங்க பாருங்கள். இப்போ கிரைண்டர் காடி கொடுத்துருப்பாங்க. அந்த கிரைண்டர் காடியில் டேமேஜ் இல்லாத அளவுக்கு டேப் அடிச்சுட்டு வயர் கண்டென்சரை மாட்டி விட்ருங்க. நீட்டாக வச்சுட்டு வயரை வந்து டேமேஜ் இல்லாத அளவுக்கு உள்ளே வச்சுட்டு கவரம் எடுத்து மூடிடுங்க. மூடிட்டு இப்போ செக் பண்ணி பாருங்கள். டஸ்ட்டை வச்சு செக் பண்ணி பார்க்குறோம். ஏதோ வோல்டேஜ் லீக்கேஜ் ஆகுதுன்னு பார்த்துட்டோம். லீக்கேஜ் ஆகலை. நல்லா கிரைண்ட் நல்லா ஃபாஸ்ட்டாக சுற்றுது பாருங்கள். ஓகே, கை வச்சு பார்க்குறேன். ஏதோ சாக்கு அடிக்கலை. கிரைண்ட் நல்லா ஃபாஸ்ட்டாக ஓடுது பாருங்கள்.